Good evening friends. நம்ம இன்னைக்கு நிஃப்டி டேட்டா என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். மார்னிங் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது 25,930, ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே கேப் டவுன் ஆகிடுது. க்ளோஸ் ஆனது பார்த்தா 26,027. ஸோ பெரிய லாஸ்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இன்னைக்கு பெருசாக ஃப்ளாட்னு தான் சொல்லலாம். மூமெண்ட்டு பெருசாகவே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ எல்லா நாட் ஓன்லி நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே அப்படி தான் இருந்தது. பேங்க் பார்த்தீங்கன்னா 72 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. நிஃப்டி 19 பாயிண்ட் கீழே, நிஃப்டி மிட் கேப்பு 45 பாயிண்ட் கீழே, நிஃப்டி ஸ்மால் காப்பு 10 பாயிண்ட் கீழே. இந்தியா விக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹை வந்து 68, 52 வீக்ஸ் லோ வந்து 101. எஃப்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஆஸ் யூஷுவல் அவங்க 1428 கோடி விற்றுருக்காங்க. அவங்க ஃபியூச்சரில் புல்லிஷாக இருக்காங்க, ஆப்ஷனில் பேரிஷாக இருக்காங்க. லாங் ஷார்ட் ரேஷியோ கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புல்லிஷ் வித் பையிங் ப்ரெஷர் தான். நிஃப்டி பிசிஆர் ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1.21 புல்லிஷ் பயாஸ். மேக்ஸிமம் பைன் ஃபார் திஸ் எக்ஸ்பைரி, நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அரௌண்ட் 26,000. அது மேக்ஸிமம் பைன் அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த இடத்துல 26,000 ஸ்பாட்டை முடித்தாதான் செல்லர்ஸ்க்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதுதான் இது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ நிஃப்டியில் இன்றைக்கி எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதா என்னன்றதை பார்ப்போம். வாங்க. நான் ஆக்சுவலாக இந்த நேற்றுக்கு போட்ட டேவோட லோ டேவோட ஐயை இன்னும் எடுக்கலை. ஏன்றதை இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இங்கே ஃப்ரைடே முடிஞ்சுட்டு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஓப்பன் ஆகிட்டு திருப்பி நல்ல செல்லிங் ப்ரெஷரில் வந்து நேற்று லோவாக க்ளோஸ் வச்சிச்சு. நேற்று லோவாக க்ளோஸ் வச்சோன்னே நம்ம எல்லாருமே பொதுவாக நினைப்போம் மார்க்கெட் அவ்வளோதான் கீழே போக போகுது அப்படின்னு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் இந்த அளவு ஃபோர்ஸ் வந்து அதுக்கப்புறம் இல்லை, ஃபோர்ஸ் கம்மியாகிடுது. கம்மியாகி இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க பையர்ஸ்க்கும் புல்லட்ஸ்க்கும். இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தியோட லோவை வந்து க்ளோஸ் வச்சாங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த செல்லரை ஸ்ட்ராங் செல்லரை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான், இந்த பை தான். ஸோ இதுதான் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ரெட் கேண்டிலையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான், இந்த கேண்டில் வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து சின்ஸ் சப்போர்ட்னால நம்ம ஏற்கனவே திருப்பி நம்ம சொல்லியிருக்கோம், சப்போர்ட்டில் பையர் ஸ்ட்ராங்கு, ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த சப்போர்ட் நேத்தி லோன்றது டைனமிக் சப்போர்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டைனமிக் சப்போர்ட் பக்கத்தில் எவ்வளோ பெரிய செல்லர் இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அன்லஸ் அவன் க்ளோஸ் வச்சு லோன்னு போயிட்டே இருந்தால் அப்புறம் லோ போல. ஸோ அதை மேலே வந்து அந்த ரெட் கேண்டலை தாண்டி ஒரு பையர் வின் பண்ணிட்டான். ஸோ நம்ம இந்த இடத்துல எடுக்கிறதா நம்ம வந்து ஒரு லாங் கால்ஸ் போகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். இந்த கேண்டில் நம்ம போயிருக்கலாம். இந்த கேண்டில் போனோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்சுவலாக நேத்தியோட லோ தான். இந்த லோ கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேத்தியோட லோ கொடுத்து ட்ரை பண்ணலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் நேத்தியோட இன்னி மார்னிங்கோட ஓப்பனிங் வைக்கலாம். அப்படின்னா நாம் வந்து 1 ஹவரில் ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இது வச்சுட்டுருக்கோம். அதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். 1 செகண்ட், இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மவுஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. ஓகே. ஸோ 1 ஹவர் டார்கெட் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா டார்கெட் நல்லா இருக்கும், ஸ்டாப் லாஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஸோ அது நம்ம பண்ணுறதா தான் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ நல்ல பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். நமக்கு இனி டே ஐ வச்சுருந்தா கூட ஒரு 40 பாயிண்ட் கிடச்சிருக்கோம். நம்ம வந்து அந்த 1 ஹவர் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இதுக்கு நம்ம ஆக்சுவலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ கரெக்டாக அந்த 1 ஹவர் சப்போர்ட்டில் போய் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகி பாருங்க. அதை தாண்ட முடியல, கடைசி வரைக்கும் அதே இருந்து மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு கேண்டில், இந்த ஒரு ட்ரேட் நீங்கள் நம்ம எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் ட்ரேட் இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு என்னன்னு பார்த்தா நாளைக்கு எக்ஸ்பைரி டே, ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. எகெயின் மார்க்கெட் வந்து பையிங் சைடு தான் இருக்குது, இன்னும் பேரிஷாக போல, ஹையரை தான் வச்சுட்டு போகிறது. பட் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப பெருசாக போகணும்னு நினைச்சா அப்படி போல. ஸோ ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் தான் போகுது. பிட்வீன் 25,900 to 2600, 26,200 அந்த மாதிரி தான் போகிறது. நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் டவுன் ஆகி இந்த இடத்துல வந்தாலோ, ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் மாற்றணும், எதுக்கு இங்கே மாற்றணும், ஏன்னா இன்னைக்கு மாறிடுது இல்லை.
ஸோ இந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பை எடுக்கலாம். இல்லை இந்த 1 ஹவர் சப்போர்ட் எடுத்தாலும் நீங்கள் பை எடுக்கலாம். புட்டு எடுக்க வேண்டாம், நாளைக்கும் புட்டு எடுக்க வேண்டாம். இதை தாண்டதுக்கப்புறம் தான் புட்டை சேர்த்து யோசிக்கணும். இப்போதைக்கு புட்டை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி சப்போஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த டே ஐ ரேஞ்சுக்கு அப்புறம் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனால் நம்ம வந்து கால் சைடு எடுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் நமக்கு இதான் 25,178, அதான் ஹையர் சைட் டார்கெட்டு. லோயர் சைட் டார்கெட் நம்ம சொல்லியிருக்கோம் 25,883. இவ்வளோ தான். நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப வலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ.